இங்க ஹீரோயினுக்கு அவங்களோட வீட்ல உமான்ற ஒரு பொண்ணு, அவ பெட்ரூம்ல அவ இறந்து போன புருஷனும் அதே இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கரு உண்டாயிருக்கு. அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி, அதெல்லாம் நான் கலைச்சிரு. நீலாம் வந்து எங்க வீட்டுக்கு தேவையில்லாத ஆளுன்னு சொல்லி அவன் புருஷன் திட்டுற மாரி, கனவுல இருந்து அலறி அடிச்சுட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. வீட்டு வேலைக்காரிய கூப்பிட்டு இந்த உமான்ற பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, அவ ஷாக் ஆயி பார்க்குறா. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதே மாதிரி ஹீரோயினோட மாமியார் சாகவே கிடையாது. அவங்க மூஞ்சில தலாவணிய வச்சு அமுத்துன இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு விட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. இவங்க வந்து அவங்க வீட்ல இருக்க அந்த 2வது பையனோட ஒய்ஃப் தான் வந்து தலாவணி வச்சு அமுக்கியிருக்கான்னு சொல்லி அவள கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸோ அந்த 3வது பையன் இறந்ததுக்கு காரணம் யாருன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறந்த இடத்துல ஒரு பாக்கு துப்புன மாரி கிடைச்சிருக்கு. இவங்க வீட்லயே அந்த பாக்க யூஸ் பண்றது அவங்க வேலைக்காரி மட்டும் தான் சொல்லி அவள கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. வேலைக்காரி சொல்றா, "அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பையன பார்க்கறதுக்காக ஒரு பில்டிங்க்கு நான் போயிருந்தேன். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, அவன்கிட்ட நான் மாசமா இருக்கேன்ற விஷயத்த சொன்ன உடனே, அவன் டென்ஷன் ஆயி மூஞ்சிலயே காசு தூக்கி அடிச்சுட்டு, அந்த கருவ கலைச்சிருன்னு சொன்னான். நான் எதுவுமே பேசாம கருவ கலைச்சிட்டு, இந்த வீட்டு மாடியில இருந்தான் பின்னாடி இருக்க புதர்ல தூக்கி போட்டேன்னு சொல்றா. நீ ஏன் கருவ கலைச்ச? அவன் சொன்ன உடனேன்னு கேட்டா, இந்த வீட்டு ரூல் உங்களுக்கு தெரியாது. இங்க கரு இருந்தா நம்மள கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோனா உன் ஃப்ரெண்டு மாயா கூப்பிட்டு சொல்லிடுறா, நேத்து நைட் எங்க மாமியார நீ கொல்ல பார்த்த. நீ இருக்க எனக்கு பயமா இருக்கு. யார் சாவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா அம்மா வர சொல்லி நான் கூட்டு போக சொல்லிடுறேன். நான் போமாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அடுத்ததா அவங்க வீட்ல இருக்க அத்தை பொண்ண கூப்பிட்டு கேட்கிறா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்ல இருந்தேன்னு சொல்றாங்களே, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமான்னா? அவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லலாமா வேணாமான்னு.